6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒரு மனிதன் கருவுல இருக்கிறான், தாய் வயிற்றுல கருவுல உருவாகிறான். மனுஷன் உருவாகும் பொழுது எப்படி உருவாகிறான்? விஞ்ஞானிகள் இப்ப என்ன சொல்றாங்க கேட்டா, கருநிலையில இருந்து விந்துல இருந்து அப்புறம் சதை பிண்டமா மாறி படிப்படியாக அவன் வளர்ந்து கொண்டே வர்றான் இல்லையா? வளர்ந்துகிட்டே வரும் பொழுது ஒரு 3 மாசம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது மனிதனுடைய கருவுக்கும் பன்னி, நாய், குரங்கு, யானையுடைய கருவுக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே இருக்காது. 3 மாசத்துக்கு உட்பட்ட ஒரு கருவை, மனுஷ கருவையும் நாய் கருவையும் எடுத்துக்கிட்டு டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னா இது நாயுடையது, இது மனுஷன் சொல்ல முடியாது. 3 மாசம் வரைக்கும் அது எப்படி இருக்கும்னு கேட்டா, மனிதன் என்று சொல்வதற்குரிய எந்த ஒரு விஷயமும் அது இருக்காது. மனிதன் இது மனுஷனுடையதான் சொல்லணுமா இல்லையா? தனியா ஒரு கை வெட்டி கிடக்குதுன்னா இது மனுஷன் கையா குரங்கு கையான்னு நமக்கு சொல்ல முடியும்ல? அந்த மாதிரி இந்த கருவுல 3 மாசத்துக்கு முந்தின ஒரு மேட்டரா இருந்தால் அதை நீங்க சோதனையில கண்ணால பார்த்தாலும் சரி, சோதிச்சு பார்த்தாலும் சரி, அதுக்குள்ள மனுஷன் என்று சொல்வதற்குரிய எதுவுமே இருக்காதாம். மனுஷன் சொல்வதற்குரியது எப்ப உண்டாகும் கேட்டா 3 மாசம் கழிச்ச பிறகுதான் மனுஷனுக்குரியது தனியா மாறும், குரங்குக்குரியது குரங்கு. அப்பதான் 4 மாசம் கருவை எடுத்தால் சொல்லிவிடலாம். 4 மாசம் கருவை எடுத்தா அது முழு அளவு வளர்ச்சி அடையாட்டா கூட இது மனுஷன், இது குரங்கு, இது நாயின்னு சொல்லிட முடியும் 4 மாசம் கருவை எடுத்தா. அப்ப மனிதன் 3 மாசம் வரைக்கும் மற்ற மிருகங்களுடைய கருவுடைய நிலை எப்படி இருக்குமோ அதே நிலையில் தான் இருக்கிறான். எல்லா ஜீவன்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறது. 4வது மாசம் 3 மாசம் கடந்த பிறகுதான் அந்தந்த செல்கள் அந்தந்த இடத்துக்கு நகர்ந்து சென்று கண் உள்ள இடத்துக்கு கண்ணுடைய செல் போகுது, காது உள்ள இடத்துக்கு காதுடைய செல் போகுது. இந்த செக்ஷனை என்ன செய்யுது? 4 மாசத்துல உண்டாகுதுன்னு இப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க. இது ரொம்ப டீப்பான விஷயம், ஷார்ட்டா நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அதனாலதான் அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? இதை பற்றி குர்ஆன்ல பேசும் பொழுது சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபத்தன் ஃபீ கராரி மக்கீன், உறுதியான ஒரு தங்கும் இடத்துல இவனை விந்து துளியாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். சும்மா கலக்கன நுத்ஃபத்த அலகத்தன், விந்து துளியை சினை முட்டையோடு கூடிய ஒரு கருவுற்ற சினை முட்டையாக பிறகு மாத்துகிறோம், பிறகு சதை கட்டியாக மாத்துகிறோம், பிறகு அதனோட எலும்பை என்ன செய்கிறோம்? சேர்க்கிறோம், பிறகு எலும்புக்கு மேல இறைச்சியை உண்டாக்குறோம். இப்படின்னு நல்லா சொல்லிக்கிட்டே இப்ப கசவுனல் இல்லாமல் அகமன் சும்மா அன்ஷனாஹு ஹல்கனாக, இதுக்கெல்லாம் பிறகுதான் வேறொரு படைப்பாக நம்ம ஆக்குகிறோம். வேற படை, இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். இப்படிலாம் பண்ணிக்கிட்டு வர்றோம், இதெல்லாம் மனுஷனுக்கு இப்படித்தான், மற்ற ஜீவனுக்கு இப்படித்தான். இந்த இறைச்சியோட அந்த எலும்புடைய கூறுகள்லாம் உண்டான பிறகுதான் சும்மா அன்ஷனாஹு ஹல்கனாகர், வேறொரு படைப்பாக அவனை நாம் உருவாக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் காலிகீன், அழகான முறையில படைக்கக்கூடிய அல்லாஹ் பாக்கியம் மிக்கவன் சொல்லி அவன் தனக்கு தானே பெருமையா சொல்லிக் கொள்கிறான். இது 23வது சூறாவுல 14வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப கருவுல ஒரு குழந்தை எப்படி எல்லாம் வளருகிறதுங்கிறத எல்லாம் இப்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கிற ஒரு யுகத்துல கண்டுபிடிக்க இயலும். ஸ்கேன்ல அன்னைக்கு கண்டுபிடிக்க இயலுமா? 1400 வருஷத்துக்கு முந்தைய இந்த மாதிரி எந்த ஒரு சாதனமும் இல்லாம அந்த கருவுல இப்படித்தான் அவனுடைய ஸ்டேஜ் இருக்கிறது. 3 மாசம் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதுக்கு பின்தான் மாற்றமே. மனிதன்கிற ஒரு தோற்றமும், மனிதனுக்குரிய அம்சமும், மனிதனுக்குரிய அந்த மூளைக்கு உரிய அந்த செக்ஷன் எல்லாமே, இந்த மனிதன் சொல்வதற்குரிய அவ்வளவு விஷயங்களும் 3 மாசத்துக்கு பிறகுதான் ஏற்படுதுன்றதை இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது எப்படி 1400 வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு தெரியும்? நிச்சயமாக இது அவரா சொல்லியிருக்க முடியாது. அவங்களுக்கு அல்லாவிடமிருந்து வந்த செய்தியாகத்தான் இது இருக்க முடியும் என்பதை இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு இடமும் அங்கங்க என்ன செய்யுது? தன்னைத்தானே நிரூபிக்கிற காட்சியை